ஹலோ வியூவர்ஸ். சிறையில் இருந்தபடி இலகா இல்லாத அமைச்சராக இருந்து வந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் இப்பொழுது எதற்காக ராஜினாமா செய்தது என்பது குறித்த தகவலை தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறோம். போக்குவரத்து கழக பணியாளர்களை நியமிப்பதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாகவும் கூறி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்து வந்த செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அவர் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவரிடம் இருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கும் அளிக்கப்பட்டது. இருந்தபோதும் அவர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படவில்லை. இலகா இல்லாத அமைச்சராகவே அவர் நீடிப்பார் என்று அறிவிக்கவும் பட்டது. அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கழிந்த நிலையில் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ராஜினாமா கடிதம் திங்கட்கிழமை அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்ட நிலையில் தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் ஒப்புதல் வழங்கப்பட்டு இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆளுநர் மாளிகை வெளியிட்டு உள்ளது. கைது செய்யப்பட்ட பிறகும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் தொடர்ந்து நீடித்த விவகாரம் ஆரம்பத்தில் இருந்தே சர்ச்சையாகத்தான் இருந்து வந்தது. செந்தில் பாலாஜியின் அமைச்சரவை பொறுப்புகள் பிற அமைச்சர்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்று கூறி பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் அவை தள்ளுபடியும் செய்யப்பட்டன. இதற்கு பிறகு முதலமைச்சரின் பரிந்துரையின்றி செந்தில் பாலாஜி நீக்குவதாக ஆளுநர் 5 பக்க கடிதம் ஒன்றை முதலமைச்சருக்கு எழுதினார். அந்த கடிதத்தில் எனது அறிவுரையும் மீறி அவரை பதவியிலிருந்து நீட்டிக்க வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது உங்கள் பாரபட்சத்தை காட்டுகிறது. அவர் அமைச்சராக நீட்டிப்பது சட்ட நடைமுறைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திவிடுமோ என்ற நியாயமான அச்சம் ஏற்படுகிறது. இந்த சூழலில் அரசியலமைப்பு சட்டத்தின் 154, 163, 164வது பிரிவுகளின் கீழ் அமைச்சரவை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் எனக்கு உள்ளது. அதன்படி செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குகிறேன் என்று கூறியிருந்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான நடவடிக்கைக்காக மத்திய அட்டர்னி ஜெனரலை அணுகியுள்ளதால் இந்த உத்தரவை நிறுத்தி வைத்துள்ளதாக இன்னொரு கடிதத்தை முதல்வருக்கு ஆளுநர் எழுதினார். இதையடுத்து அந்த விவகாரம் அப்போதைக்கு முடிவுக்கு வந்தது. கைதான பிறகும் சுமார் 8 மாதங்கள் பதவியில் இருந்த செந்தில் பாலாஜி இப்பொழுது திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளது அரசியல் வட்டாரங்களில் பலரது புருவங்களை உயர்த்தி உள்ளது. இதற்காக பல காரணங்களும் சொல்லப்படுகின்றன. தான் கைது செய்யப்பட்டதிலிருந்து தனக்கு ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்து முயற்சித்து வருகிறார். இந்த ஜாமீன் மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன. இது தொடர்பான வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. அந்த வழக்கு ஜனவரி 30 விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறைக்கு சென்று 230 நாட்களுக்கு மேலாகியும் எப்படி செந்தில் பாலாஜி இலகா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார்? கீழ்நிலை அரசு ஊழியர்கள் 48 மணி நேரத்திற்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார்கள். இது பொதுமக்களுக்கு என்ன செய்தி சொல்கிறது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி உடல்நலத்தை காரணம் காட்டி ஜாமீன் கோரியது போது அந்த ஜாமீன் மனு நீதிபதி ஜெயச்சந்திரனால் நிராகரிக்கப்பட்டது. அப்போது இருந்த சூழலுக்கும் இப்போதைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மேலும் செந்தில் பாலாஜி எப்போதும் அமைச்சராகவே நீடிக்கிறார் என்று குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர், இந்த வழக்கில் அமலாக்கத்துறை எல்லா விசாரணைகளையும் முடித்துவிட்டதாலேயே ஜாமீன் கோரப்படுவதாகவும் அமைச்சர் பதவியில் இருப்பதையே ஜாமீனுக்கு எதிரான ஒரு முகாந்திரமாக கொண்டால் பெரிய பதவியில் இருப்பவர்கள் யாரும் ஜாமீன் கோர முடியாமல் போகக்கூடும் என்று குறிப்பிட்டார். இதற்கு பிறகு இந்த வழக்கு பிப்ரவரி 14 புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் வழக்கு விசாரணைக்கு 2 நாட்களுக்கு முன்பாக தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. மேலும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமாரை விசாரிக்க அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியும் இதுவரை அவர் ஆஜராகவில்லை. அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த 9 செந்தில் பாலாஜியின் வீட்டில் உள்ள சிசிடி பதிவுகளை அமலாக்கத்துறையினர் ஆய்வு செய்தனர். அசோக் குமார் தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்து வருகிறார். அமலாக்கத்துறை தொடரும் வழக்குகளில் அவர்கள் முன்வைக்கும் வாதங்களைத்தான் நீதிபதி முக்கியமானதாக கருதுவார். அவர்கள் ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அதை நீதிபதி அவ்வளவு எளிதில் புறக்கணிக்க முடியாது.
இத்தனை நாட்களாக செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதை காரணம் காட்டிய அமலாக்கத்துறை அவர் வெளியில் வந்தால் சாட்சியங்களை கலைத்துவிடக்கூடும் என்று குறிப்பிட்டு எதிர்ப்பு தெரிவித்தது. இதன் காரணமாகவே அவர் ராஜினாமா செய்திருக்கக்கூடும். அதன் மூலம் அமலாக்கத்துறை முன்வைத்த மிக முக்கியமான வாதம் அடிபட்டு விட்டது என்கிறார் மூத்த பத்திரிகையாளர். மேலும் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க சொல்லி பலரும் கோரிய போது நீக்காத திமுக அரசுக்கு இது ஒரு அரசியல் ரீதியான பின்னடைவாக பார்க்க முடியுமா? செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் பொழுது அமைச்சராக இருப்பது அவருக்கு உதவக்கூடும் என ஆரம்பத்தில் கருதி இருந்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதுவே அவர் ஜாமீனில் வர பாதகமாக அமைந்திருப்பதையும் உணர்ந்திருக்கிறார்கள். இப்போது அவருக்கு ஜாமீன் கிடைத்தால் நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் தீவிரமாக கட்சி பணியை ஆற்றக்கூடும் என்கிறார்கள். இந்த தருணத்தில் செந்தில் பாலாஜிக்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்கிறார் மூத்த பத்திரிகையாளர். செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருப்பதை சுட்டிக்காட்டத்தான் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது அமலாக்கத்துறை. ஆகவே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தம்பியை சரணடைய சொன்னால் ஒருவேளை ஜாமீன் கிடைக்கலாம் என எதிர்பார்க்கிறார் செந்தில் பாலாஜி. ஆனால் அப்படி நடக்காமலும் போகலாம். மேலும் தில்லியில் மணிஷ் சிசோடியா அமைச்சர் பதவியிலிருந்து விலகினாலும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் திமுகவை பொறுத்தவரை அவரை வெளியில் கொண்டு வந்து விட்டால் அரசியல் பணிகளாவது அவரை ஈடுபடுத்தலாம் என எதிர்பார்க்கிறது. அவருக்கு ஜாமீன் கிடைப்பதை வைத்துதான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்கிறார்கள். இலகா இல்லாத அமைச்சர்கள் என்பது இந்திய அரசியலில் புதியதல்ல. ஜவஹர்லால் நேருவின் முதல் அமைச்சரவையில் சி. ராஜகோபாலாச்சாரியார், என். கோபாலசாமி ஐயங்கார், வி. கே. கிருஷ்ண மேனன் ஆகியோர் இலகா இல்லாத அமைச்சர்களாக இருந்திருக்கின்றனர். அதற்கு பிறகு டி. கிருஷ்ணசாமியும் லால் பகதூர் சாஸ்திரியும் இலகா இல்லாத அமைச்சராக இருந்திருக்கின்றனர். 1999 முதல் 2004 இடையிலான வாஜ்பேயி அரசியல் மம்தா பானர்ஜியும் முரசொலி மாறனும் இலகா இல்லாத அமைச்சர்களாக இருந்திருக்கின்றனர். இதில் முரசொலி மாறன் உடல் நலம் குன்றிய போது அவரது வசம் இருந்த தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அருண் ஜேட்லியிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் இலகா இல்லாத அமைச்சராக இருந்தார். 2005ஆம் ஆண்டில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் நட்வர் சிங் உணவுக்கு எண்ணெய் திட்டத்தில் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்த பொழுது அவர் வசம் இருந்த வெளியுறவுத்துறை பறிக்கப்பட்டு அவர் இலகா இல்லாத அமைச்சராக நீடித்தார். 2019இல் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியின் தலைவரான கே. சந்திரசேகர ராவ் இலகா இல்லாத அமைச்சராக மத்திய அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளப்பட்டார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை உடல் நலம் சார்ந்த காரணங்களால் அமைச்சர்கள் இலகா இல்லாத அமைச்சர்களாக இருந்திருக்கின்றனர். எம்ஜிஆர் உடல் நலம் குன்றிய அமெரிக்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அவரது துறைகளை நெடுஞ்செழியன் கவனித்தார். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவிற்கு உடல் நலம் குன்றிய பொழுது அவரது துறைகளை நிதி அமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் கவனித்தார். கால்நடைத்துறை அமைச்சராக இருந்த எஸ். கருப்புசாமி உடல் நலம் குன்றிய பொழுது அவரது இலகா வேறு ஒருவருக்கு அளிக்கப்பட்டு அவர் இலகா இல்லாத அமைச்சராக நீடித்தார். அதே போலவே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த செந்தூர பாண்டியன் உடல் நலம் குன்றிய பொழுது அவரது அமைச்சரவை வேறு ஒருவருக்கு மாற்றி தரப்பட்டு அவர் இலகா இல்லாத அமைச்சராக நீடித்தார். கடந்த 2011 முதல் 2015 வரை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பதவி வகித்த பொழுது ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. அந்த பணியிடங்களை நிரப்புவதில் அவர் முறைகேட்டில் ஈடுபட்டார் என்ற குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பலர் புகார் அளித்திருந்தனர். காவல்துறை உரிய விசாரணை நடத்தவில்லை என கூறி சிலர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளை ரத்து செய்ய மறுத்ததுடன் தமிழ்நாடு காவல்துறை முறையாக விசாரணை நடத்தி 2 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி சென்னை மற்றும் கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடுகளில் காலை முதலில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அடுத்த நாள் அதிகாலையில் விசாரணைக்காக நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அழைத்து சென்றனர். அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டது.
ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருதய நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் பல முறை ஜாமீன் கோரி விண்ணப்பித்த போதும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. அவருக்கு இதுவரை 19 முறை காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.